போலீஸோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு பேப்பரில் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஆசிரமத்து லேடி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அம்மா போய் காப்பாற்றணுமா ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்றாங்க. இல்லை நமக்கு பிரச்சனையாகும்ன்ட்டு உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. இல்லை ஆண்டிக்கு வந்து இந்த கேஸில் வந்து எந்த கனெக்ஷனும் கிடையாது. அதுவும் இல்லாமல் டேரக்டர் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் டேரக்டர் வந்து ரொம்ப நல்லவங்க? இல்லை நான் எனக்கு அவர் மூலம் பழக்கம் இருக்குது. நான் அவரை வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஆட்டோகிராஃப் கேட்டேன். நல்ல மனுஷன், சந்தோஷமாக கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் எங்களோட காலேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டேன். அவரும் சந்தோஷமாக வந்தார். கொஞ்சம் கம்பல் பண்ணப்போ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த சீன் காட்டுறாங்க. டைரக்டர் வந்து காலேஜுக்கு போயிட்டு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக போகிறார். ப்ரைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு, இந்த பொண்ணு தான் நிறைய காம்படிஷனில் இந்த பொண்ணு நிறைய ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. ஓவரால் சாம்பியன்ஷிப்பும் வாங்கியிருந்து. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. உங்கள் அப்பா அம்மா ரொம்ப பெருமையாக இருப்பாங்கள்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அம்மா இருக்காங்க, அப்பா கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்கிறான் இந்த பொண்ணு. அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த டேரக்டர் வந்து எனக்கு நிறைய ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அந்த அந்த டேரக்டருக்கு வந்து நிறைய பொண்ணு கூட பழக்கம் இருக்குது. அவர் கூடலாம் நீ பழகாத அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இல்லை அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயும் அவள் வந்து இந்த மாதிரி சொல்கிற, இந்த டேரக்டர் வந்து என் கூட நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல. அவர் வந்து அப்படியே இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து நம்பர் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே வந்துட்டு சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்போ கால் பண்ணி இவரும் எல்லாமே சொல்லுவார். அவர் வந்து அப்பப்போ கிஃப்ட்லாம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரிலாம் பேசி நல்லா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவளும் போகிறா. அதுக்கப்புறம் நல்லா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட மாட்டிடுறா. அந்த மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ போகிறதா இருந்தால் போ, நானும் கூட வரேன் உன் கூட அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து அன்னைக்கு காட்டின அந்த ஃபங்க்ஷன். அவர் வந்து யாரையோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. யாரை பார்த்து இந்த மாதிரி ஷாக் ஆகுறாருன்னு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்க அம்மா என்னடான்னா அவரை வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த ஸ்டோரியெல்லாம். அப்போ போலீஸ்கிட்ட சொல்கிறா, அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவர் என்கிட்ட ரொம்ப நாள் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் கிளம்பி போனேன். ஆனால் அவர் அப்பவும் என்கிட்ட வந்துட்டு தப்பாலாம் நடந்துக்கல. அவர் என் கூட பயங்கர பாசமாக தான் இருந்தார். அவர் என்னை பார்த்து கண் கலங்கினாரு. அவரோட அவார்ட்ஸு, புக்ஸு எல்லாமே நான் பார்த்தேன். நாங்கள் நல்லா அன்றைக்கி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னை பிடிச்சிருந்தது. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் என் மேலே ஒரு தனி பாசம் இருந்தது. அவர்கிட்ட நான் சொன்னேன், அந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்து போகல. எங்கள் அம்மாவுக்கு வந்து தப்பான முறையில் பிறந்த குழந்த நான். அதனால் எங்கள் அம்மா என்னை தூக்கி நைஜீரியா போயிட்டாங்க சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் கேரளாவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னோட பர்த்டே வருது, எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன். அதேமாரி அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் பர்த்டே அன்னைக்கு என்னால் அவரை பார்க்க முடியல.